வெல்கம் டு கிரிக்கெட் சென்டர். இன்றைக்கி இந்தியாஸ்-இங்கிலாந்து ஒரு இம்பார்ட்டண்ட் செமிஃபைனல் மேட்சுங்க. இப்போ தான் டாஸ் ஜெயிச்சு இந்தியாவை பேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் சூரியகுமார் யாதவ் நாங்கள் எப்படி இருந்தாலும் பேட்டிங் தான் ஆட போகிறோம், நாக் அவுட் மேட்ச், டியூவும் அவ்வளோ வராதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த மேட்ச் நடக்க போது இருந்தாலும் நம்ம இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் சஞ்சு சாம்சனோட அந்த ஆரா இன்னுமே நம்மளை விட்டு போகல. அப்போ எந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லான நாக்குங்க. அன்றைக்கி சூப்பராக ஆடினாங்க. அதே மாதிரி நேற்று நியூசிலாந்து சவுத் ஆஃப்ரிக்காவை டாமினேட் பண்ணி ஜெயித்தாங்க. ஸோ 2 சூப்பர் மேட்சஸ். இன்றைக்கி 3வது ஒரு சூப்பர் மேட்ச் வரப்போகுது. கண்டிப்பாக ஒரு க்ளோஸ் மேட்சாக இருக்க போகுது. இந்த க்ளோஸ் மேட்ச்சில் நம்ம ஆல்ரெடி இந்த வேர்ல்டு கப் ரிவ்யூவில் சொல்லியிருந்தோம், இந்தியாவுக்கு 5 சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்காங்க. எந்த T20 டீம்லேயும் அவங்க ஒரு பிளேஸ் இருக்கும் அவங்களுக்கு. அபிஷேக் சர்மா, சூரியகுமார் யாதவ், பும்ரா, வருண், ஹர்திக். இந்த 5 பேர் ஒரு குரூஷியலான ரோல் ப்ளே பண்ண போகிறாங்க. பேட்டிங்கில் எனக்கு என்னமோ அபிஷேக் ஆல்ரெடி இங்கிலாந்து கூட வான்கடையில் ஒரு செஞ்சுரி அடித்தார். இன்றைக்கி டியூ ஃபார் அ பிக் ஸ்கோர் அடிப்பாருன்னு தோணுது. ஸ்கைக்கும் ஹோம் கிரவுண்ட் கண்டிப்பாக நல்லா விளையாடுவார். ஹர்திக் என்றைக்குமே இங்கிலாந்து கூட நாக் அவுட்டை நல்லா பண்ணியிருக்காரு, எஸ்பெஷலி பேட்டிங்கில். பும்ரா கண்டிப்பாக அவருடைய லைன் அண்ட் லெங்க் இங்கிலாண்டோட பேட்டர்ஸை ட்ரபிள் பண்ணும். வருண் சக்கரவர்த்தியோட மிஸ்ட்ரி கண்டிப்பாக இங்கிலாண்டை கொஞ்சம் திணறடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா, சப்போர்ட் ஸ்டாஃப் சஞ்சு சாம்சன் முதற்கொண்டு மற்ற எல்லாருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் இந்தியா அன்றைக்கி கண்டிப்பாக ஜெயிக்கும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மேட்ச் முடிஞ்சோடனே மறுபடியும் பேசுவோம்.